ஹாய் இப்போ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆக்சிடேஷன் நம்பர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் CO2 எடுத்திருக்கேன், கார்பன் டை ஆக்சைடு. இதில் கார்பனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் எனக்கு தெரியாதுன்னு வச்சுப்போம். ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் நம்பர் நம்மளுக்கு தெரியும்னு வச்சுப்போம். சரிங்களா? ஏதாவது உன்னுடைய ஒரு காம்பவுண்ட் இருக்குன்னா ஏதாவது உன்னுடைய ஆக்சிடேஷன் நம்பர் நமக்கு தெரியலன்னா மற்றதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். பட் மற்றதோடைய ஆக்சிடேஷன் நம்பர் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? சரி, இப்போ எனக்கு கார்பனோட ஆக்சிடேஷன் நம்பர் தெரியாது, ஸோ அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். சரிங்களா? ப்ளஸ்ஸு ஆக்சிஜன் இங்கே எத்தனை இருக்குது? 2 இருக்கா? அப்போ 2 போட்டுக்கோங்க. ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் நம்பர் -2. ஓகேவா? இது வந்து ஒரு காம்பவுண்ட். சரிங்களா? இதுக்கு மேலே எந்த வித சார்ஜஸுமே இல்லை இல்லைங்களா? நெட் சார்ஜ் எதுவும் இல்லை. ஸோ அப்போது ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் என்ன போடணும்? 0 போட்டுக்கணும். ஓகேவா? சரி, இப்போ எக்ஸ் ஈக்குவல்ட்டு ப்ளஸ்ஸும் மைனஸும் மைனஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 = 0. ஸோ இந்த -4 ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் போனால் என்ன மாறிடும்? +4 மாறிடும். ஸோ அப்போது கார்பனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் என்ன? +4. புரிஞ்சிச்சா?